Let's give a big round of applause to our students. குழந்தைகள்கிட்ட நீங்க அவ்வளவு பக்குவமா பழகணும். ஒன்றும் பெரிய சூத்திரம்லாம் ஒன்றும் இல்லை. அந்த குழந்தைகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்க க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. அவ்வளவுதான். வாட்ச் பண்றதுன்னா என்னது? எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர், அவரோட பையன் முதுகுளத்தூர் கண்ணா மெட்ரிகுலேஷன்ல படிக்கிறார், அந்த ஸ்கூல்ல படிக்கிறார். நான் அவர்கிட்ட ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கல, அவர்கிட்ட கேட்டேன் என்ன பையன் எப்படி படிக்கிறான் அப்படின்னு. அவர் ரொம்ப நல்லா படிக்கிறான், எல்லாம் நல்லா இருக்கு. சரி, நீங்க பையனை எந்த அளவுக்கு உங்களோட பசங்களோட க்ளோஸா இருப்பீங்களா, இல்லை அப்பாங்கிற ஸ்தானத்தில் கையில் கம்போடவே எப்பவும் இருப்பீங்களா, எப்படி டைப் அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை நான் அவரோட ரொம்ப க்ளோஸாக இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படியா, க்ளோஸாக இருப்பீங்க. சாயங்காலம் உங்கள் பையன்கிட்ட என்ன பேசுவீங்க? என்னடா படிக்கிறியா, உட்காந்து படிடான்னு சொல்லுவேன். சரி, அவன் உட்காந்துருவேன். சரி, மறுநாள் வந்த உடனே என்ன படிக்கிறியா, உட்காருன்னு சொல்லுவேன். இதே பதிலை திரும்ப சொல்கிறார். இந்த பதிலை எத்தனை வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்டேன் திரும்ப. அவருக்கு பதில் சொல்ல முடியல. நீங்க உங்க பையன் வந்தப்போலாம் படிடான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா, உங்களை பார்த்த உடனே இந்த வந்துட்டாரா படிடா, இவர் வந்தோடனே என்ன சொல்லுவாரு, உனக்கு உட்காரு படி, இதைத்தான் சொல்லுவார். அப்ப நாங்க என்னதான் செய்யறது அப்படின்னு அவர் கேட்டார். நான் என்ன கேட்டேன், உங்க பையனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் சொல்லுங்கன்னு சொல்லி. அவரால் ஒரு பேரை கூட சொல்ல முடியும். அப்புறம் என்ன க்ளோஸா இருக்கீங்க நீங்க? உங்க பையனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேரும் உங்களுக்கு தெரியணும். பேர் மட்டும் இல்லை, அவன் அங்கே எப்படி படிக்கிறான், அவனுடைய பழக்க வழக்கம் என்ன, எல்லாமே உங்களுக்கு தெரியணும். சேட்டை பண்ணுவானா, அடிக்கடி காமெடி பண்ணுவானா, எல்லாமே உங்களுக்கு தெரியணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் க்ளோஸாக இருக்கீங்கன்னு அர்த்தம். சாயங்காலம் படின்னு சொல்றது இல்லை. அப்போ பசங்களோட நெருக்கமாக இருக்குங்கிறது அதான். அது நான் சொல்றது, அவன் 10ஆம் படிச்சுட்டு இருந்தான், அவனுக்கு சொன்ன அட்வைஸ், அந்த பேரண்ட்டுக்கு சொன்ன அட்வைஸ். 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறவனையே டெய்லி படின்னு சொல்றது தப்புன்னு சொன்னா, நம்மகிட்ட இருக்கிறது யாரு? குழந்தைகள் எல்லாருமே. எங்களோட அட்வைஸ், வீட்டில் அவங்கள படின்னு சொல்லவே சொல்லாது. ஒரு ஸ்கூல் ஆண்டு விழாக்கு போனா படிக்கவே சொல்லாதீங்கன்னு நீங்களே எங்களை அட்வைஸ் பண்ணா எப்படி? படிக்க சொல்லவே சொல்லாது, சொல்ல வேண்டாம். ஏன் சொல்ல வேண்டாம்னா, அவனுக்கு இப்ப என்ன வயசு? இப்ப விளையாடுற வயசு. அவனுக்கு விளையாட்டு கூட நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாடம் சொல்லி தர்றோம். அதை எப்படி சொல்லி தரணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாவ் கிட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது வட மாநிலத்தில் இருக்கிற ஒரு அமைப்பு. இந்தியா பூரா அதனுடைய ஸ்கூல் இருக்கு. கோவாவில் இருக்கு அதனுடைய சென்டர். அவங்க எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த குழந்தைக்கு நீ எப்படி சொல்லி தரணுமோ அப்படிதான் சொல்லி கொடுக்கணும். உடனே ஆனா ஆரம்பிச்சு ஏபிசிடி ஆரம்பிச்சு அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் அப்புறம் படிச்சுக்குவான். முதல்ல அவனை சந்தோஷமா படிக்கிறதுங்கிறது சந்தோஷமான விஷயம் அவனுக்கு புரிய வை. படிக்கிறதுனா சந்தோஷமான விஷயமா? இல்லவே இல்லை. எங்க காலத்துல எல்லாம் இல்லவே இல்லை. திங்கக்கிழமை ஆயிட்டா அந்த ஒரு வாரத்துல திங்கக்கிழமை ஏண்டா வச்சாண்டு வரும். சனி ஞாயிறு சந்தோஷமா இருக்கும். திங்கக்கிழமைன்னா ஆஹா ஸ்கூலுக்கு போகணுமே, அவ்வளவு கஷ்டமா இருக்கும். இன்னும் நீங்க வீடுகளில் பார்த்தீங்கன்னா, அந்த வேன் வந்து நின்ன உடனே ஒரே பக்கத்து வீட்டில் அழுகு சத்தம் கேட்கும். பையன் அழுதுகிட்டு இருக்கான். என்னன்னா ஸ்கூலுக்கு போக சொல்றாங்க. ஒவ்வொரு நாள் காலையிலும் பள்ளி செல்லும் மாணவன் தான் நாடு கடத்தப்படுவதாக உணர்கிறான். ஸ்கூலுக்கு போறதா நினைக்கல, நம்மள நாடு கடத்துறாங்க. வர்ற வேன் வந்து கிட்டத்தட்ட பிள்ளை பிடிக்கிற வேன் மாதிரியே நினைக்கிறேன். நீங்க காலையில பாத்தீங்கன்னா நிறைய டிராபிக்ல பூரா பிள்ளை பிடிக்கிற வேன் தான் நிற்கும். வீட்டுக்கு வரும். இவனை ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லும்போது சந்தோஷமா போக வைக்கணும். அதுக்கு என்ன வழி? அதைத்தான் இங்க இந்த வாவ் கிட்ஸ் கண்ணாவில் சொல்லி கொடுத்துருக்கோம். சரி, நாங்க அப்படி சொல்லி கொடுக்குறோம்னு சொல்றோம். உண்மையிலேயே சொல்லி கொடுக்குறோமா இல்லையா? இதை யார் சொல்றது? நீங்க தான் சொல்லணும். அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. என்ன டெஸ்ட்னா, உங்க குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு சொன்ன உடனே அழுகுறானா அல்லது அழுகுறாளா இல்லையா? இதான் டெஸ்ட். இல்ல அவங்க இங்க உள்ள ஸ்டாஃப் பேர அடிக்கடி உங்க வீட்டுல சொல்ற
சொல்றாங்களா? சாரு மேம், ராஃபியா மேம் சொல்றாங்களா? இதே டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல நான் 2 கேள்விக்கும் ஆமா அவங்க அழுகிறதே இல்லை, சந்தோஷமா போறாங்க, இந்த மேம் அதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு நீங்க திரும்ப ரிப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஸ்கூல் ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்க கைதட்ட பாக்கியில இதெல்லாம் நடந்திருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இதுல ஒரு சில குழந்தைகள் இருக்கலாம் போக முடியலைன்னா அங்கெல்லாம் நாம இன்னும் ரீச் ஆகலைன்னு அர்த்தம். இதை எப்படி ரீச் ஆகலைன்னு எப்படி தெரியும்? நீங்க எங்களுக்கு சொல்லணும், யோசிக்கவே வேண்டாம். சூப்பரா பண்றீங்கிறத கூட நீங்க சொல்லாம இருந்துட்டு போங்க, பிரச்சனை இல்லை. ஆனா ஏதாவது உங்களுக்கு அதுல விமர்சனம், இதை லேசா நீங்க மாத்துங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க. அந்த விமர்சனங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு தவறுகள் நடக்கும், அதை நாம சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப கூட பாருங்க, காலையில தானே இங்க ஃபங்க்ஷன் வைக்கிறோம், பெரிய வெக்க இருக்காதுன்னு நினைச்சு இங்க வச்சுட்டோம். தவறு தானே? தவறு எப்ப தெரியுது? இங்க வந்த உடனே இவ்வளவு ஹீட் இருக்க யாருக்குமே தெரியல. காலையிலேயே இவ்வளவு ஹீட் இருக்க, 2 ஃபேன் சொல்லியிருந்தாங்க, 4 ஃபேனா வைங்கன்னா அதெல்லாம் பத்தாது. இதுல இருந்து நம்ம என்ன படிப்பினை கத்துக்கிறோம்? இந்த சீசன்ல காலையில இப்படி இடத்துல வைக்கும்போது இந்த சிரமங்கள் இருக்குது, கத்துக்கிறோமா? இது போல ஒரு பள்ளியிலும் நாம தவறுகள் எந்தெந்த இடத்தை கவனிக்காம விட்டுருக்கலாம், அதையெல்லாம் நீங்க எங்களுக்கு சொல்லணும். முதுகுளத்தூர்ல இருக்கிற மெட்ரிகுலேஷன் பள்ளி சார் சொன்ன மாதிரி அது வளர்ந்த பள்ளி, அதை நாங்க பெரிய அளவுல கொண்டு வந்துட்டோம். இது மாதிரி சின்ன அளவுல இருந்து பெரிய அளவுல இங்க கொண்டு வந்துட்டோம். அதுக்கடுத்து இன்னும் அடுத்த ஸ்டேஜ்ல இங்க நாங்க யோசிச்சுட்டு இருக்கிறோம். அதுபோல இந்த பள்ளி, இந்த வாவ் கிட்ஸ்ங்கிற இந்த முதலாண்டுங்கிறது இது ஒரு புள்ளி, அவ்வளவுதான். இந்த புள்ளிய மிகப்பெரிய கோடாக, மிகப்பெரிய ரோடாக மாற்றுறது உங்க கையில தான் இருக்கு. நிச்சயமாக இந்த பள்ளி மிகப்பெரிய அளவில் வரும். நாம் பெருமை தரக்க வகையில் இந்த பள்ளியை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வோம். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ச்சியாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நினைவுகிறேன். நன்றி. இனிய காலை வணக்கங்கள். அன்பிற்கினிய காந்திராஜன் சார் அவர்களை இன்றைக்கு தான் நான் முதல் முறையாக சந்திக்கிறேன். ஒரு மனிதருக்கு இருக்கக்கூடிய அடையாளம் என்பது அவருடைய குடும்பத்திலிருந்து வருவது. எங்களை பொறுத்த மாத்திரத்தில் வாவ் கிட்ஸ் கண்ணான்னா எய்த்தாப்பில் உட்காந்துருக்கிற மேடம் மட்டும்தான் எங்களுடைய நினைவுக்கு வருகிறவர்கள். அதனால் ரொம்ப பெருமைக்குரிய திருமதி காந்திராஜன் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே நான் வழக்கறிஞர் சந்திரசேகரன் சார் பேசினதுக்கு பிறகு நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளவு ஒரு அருமையாக பேசியிருக்கிறாங்க. நல்லா ஒரு தடவை பாராட்டி கைதட்டுறாங்க. கைதட்டுறது மாத்திரம் இல்லை, உள்ளத்துக்குள்ளேயும் கொண்டு வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உயர்ந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக இந்த வாவ் கிட்ஸ் கண்ணா பள்ளியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் சாருமதி, ராஃபியா இருவருக்கும் மீண்டும் ஒரு முறை நம்முடைய அன்பார்ந்த பாராட்டுகள். 2-3 விஷயத்தை மாத்திரம் சொல்லிட்டு இருக்கிற வெக்கைக்கு நம்ம குழந்தை பாவம் அங்கே அது பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணுங்கிற மைண்ட் செட்லேயே இருக்கும். திருவள்ளுவர் 2 திருக்குறள் எழுதினார். குழலினிது யாழினிது தம்மக்கள், குழலினிது யாழினிது என்ப தம்மக்கள் மடலை சொல் கேளாதவர்கள். அதே மாதிரி அந்த குரல்ல என்னன்னா, நல்ல குழல் புல்லாங்குழல் மாதிரி அது இனிதுன்னு சொல்ல முடியாது, வீணை இசை இனிதுன்னு சொல்ல முடியாது. அவங்க குழந்தை பேசுற பேச்சுன்னு பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப இனியது. அதுல ஒரு வார்த்தை கரெக்டா போட்டார், தம்மக்கள் மலரை சொல் கேளாதான் அப்படின்னாரு. அவங்கவுங்க பிள்ளைகள் தான் அவங்கவுங்களுக்கு சிறப்பு. இப்போ இங்கே 17 குழந்தைகள் படிக்குதுன்னா 17 பேரண்ட்ஸுக்கும் அவங்கவுங்க குழந்தை தான் சிறப்பு. இது ரொம்ப நமக்கு எல்லாத்துக்குமே பெருமைக்குரிய விஷயம். நாம் எல்லாமே நம்முடைய குழந்தைகளுடைய சிறப்பு தான். இப்போ நம்ம வீட்டு குழந்தை நல்லா பேசிச்சுன்னு இங்கே ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஆஹா என் குழந்தை எவ்வளோ சமத்தா பேசுதுன்னு சந்தோஷப்படுவோம். இதே பக்கத்து வீட்டு குழந்தை பேசுன்னு வைங்க, இந்த வயசுல இந்த வாய் அடிக்குது, இதெல்லாம் எங்க அப்படின்ட்டுருவோம். ரைட்டுங்களா? அதனால எப்பவுமே அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுடைய குழந்தைகள் மிகப்பெரிய சிறப்பு. ஆனா பெரும்பாலும் இன்னைக்கு என்ன பண்ணிடுறோம், நம்ம கால நெருக்கடி. சார் ரொம்ப அருமையா சொன்னார், சந்திரசேகரன் சார், காந்திராஜன் சார்லாம் சொல்றது, நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல பள்ளிக்கூடம் போறதுங்கிறது தெரியாது. எங்கத்தையோ கும்பலா அனுப்பிச்சிடுவாங்க. சில வீடுகள் எல்லாம் 7-8 பிள்ளைகள் இருக்கும், 9 பிள்ளைகள் இருக்கும். வந்திருக்கிற விருந்தாளி கேட்பார்,
உங்கள் 3ஆவது மகன் என்ன கிளாஸ் படிக்கிறாங்க? ஐயாவுக்கு தெரியாது. பயலை கூப்பிடுவாரு, நீ என்ன கிளாஸ் படிக்கிற சொல்லு அப்படிம்பாரு. வேற ஒன்றும் இல்லை, இவருக்கு தெரியாது. 6ஆம் கிளாஸ் படிக்கிறாரு, அவருக்கு தெரியாது. ரைட்டுங்களா? ஒரு அம்மா சொல்லிட்டு போச்சு, நான் பக்கத்து வீடு வரைக்கும் பக்கத்து தெரு வரைக்கும் போயிட்டு வரேன், ஒரு 3 மணி நேரம் ஆகும், குழந்தைகள் எல்லாம் பத்திரமா பார்த்துக்குங்க, மத்தியானம் சாப்பிட்டு தூங்க வச்சிருங்க. ரைட்டுங்களா? அந்த மாதிரி 2 12 1 மணிக்கு போச்சு, சாயங்காலம் 5 மணிக்கு வந்துச்சு. எல்லா பையனும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. 6-7 பிள்ளைய ஓடிட்டேன். என்ன நம்ம கடிச்சு பிள்ளைகளெல்லாம் நல்லா இருந்துச்சாங்க. எல்லா பிள்ளைகளும் நல்லா இருந்துச்சு. ஒரு பையன் தான் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். அவன் மகன் போட்டு நல்லா 4 சாத்தி அவனை படுக்க போட்டுருக்கேங்க. அவன் நம்ம வீட்டு பிள்ளை இல்லைங்க, பக்கத்து வீட்டு பையன் அப்படிங்க. அந்த மாதிரி எந்த வீட்டு குழந்தைன்னே தெரியாமல் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற காலம் இன்னைக்கு அப்படி இல்லை. ஒவ்வொருத்தரும் ரொம்ப அதிகமாக, அதுவும் செல்போன் யூடியூப் வந்துருச்சுன்னு வைங்க, குழந்தை வளர்ப்பை பற்றியே ஒரு 500 வீடியோ போடுறாங்க. காலையில் இருந்துச்சு, அதை ஒரு தடவை நீங்கள் 2 தடவை அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வைங்க, விட்டாமல் நீங்கள் விரும்புகிற வரைக்கும் அவன் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கான் கூகுளில். அப்போ அந்த மாதிரி இருக்கிற காலத்தில் உங்கள் குழந்தைகளை வளர்ப்பது என்பதில் ஒரு பெரும் அக்கறையோடு நம்முடைய பொறியாளர் நகர் பகுதியில் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பள்ளிக்கூடம் நம்முடைய வாவ் கிட்ஸ் கண்ணா மழலையர் பள்ளி. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். 1ஆம் ஆண்டு விழா இன்னைக்கு எல்லாத்துலேயுமே 1ஆம் ஆண்டு விழாங்கிறது தான் ரொம்ப சிறப்பு. நம்ம குழந்தை பிறந்து முதல் வருஷம் முடிஞ்ச உடனே எவ்வளவு சிறப்பாக நம்ம கொண்டாடுறோம். அந்த மாதிரி இப்போ இந்த பள்ளிக்கூடம் என்கிற குழந்தைக்கு இதுதான் முதல் வயசு. அதனால அது ரொம்ப பெருமைக்குரிய ஒன்று. இதனுடைய 25ஆம் ஆண்டு விழா 50ஆம் ஆண்டு விழாலாம் நடக்கும். 2051 25ஆம் ஆண்டு விழா இந்த எதாப்புல மகன் இருக்கா, அவள் இருந்து தலைமை ஏற்று நடத்திக்கிட்டு இருக்கலாம். ரைட்டுங்களா? அப்படி ஒரு காலம் இருக்கும். ஆனாலும் இந்த 1ஆம் ஆண்டு விழா தான் எப்பவுமே ரொம்ப மனசுல நிறைவாக இருக்கக்கூடிய ஒண்ணு. அந்த வகையில 1ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடுகிற இந்த பள்ளிக்கு பொறியாளர் நகர் மக்கள் சார்பாக மனங்கனிந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். இதே 8வது தெருல 1987 88 89 90ல அங்க ஒரு பள்ளிக்கூடம் இருந்துச்சு. இப்போ நம்ம எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு வீடு இருக்கு, அதுக்கு அடுத்த வீட்டுல ஒரு பள்ளிக்கூடம் இயங்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த பள்ளிக்கூடம் பின்னால இடம் மாறி போயிட்டாங்க. அதுதான் பொறியாளர் நகர்ல தொடங்கின முதல் பள்ளிக்கூடம். உங்களுக்கு தெரியாதுல்ல, உங்களுக்கு ஒரு செய்தி. அப்படி ஒரு பள்ளிக்கூடம் 88 89ல இங்கே இயங்கிட்டு இருந்துச்சு. காலம் மாறிடுச்சு, இன்னைக்கு எவ்வளவோ காட்சிகள் மாறி இருக்கு. இங்கே நமக்கு தேவை ஒரு அருமையான பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடம் இன்னைக்கு ஒரு விதையாக தொடங்கி இருக்கிறது. இந்த விதை ஒரு மிகப்பெரிய விருட்சமாகி ஆல மரம் போல வளர்ந்து பல்லாயிரத்தாண்டு இது வளரணும் என்பதே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள்ட்ட மாத்திரம் 2 வேண்டுகோள் தான். தயவுசெய்து உங்க குழந்தைகளை யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. அந்த மாதிரி இருக்க விட்டு பிள்ளைலாம் எவ்வளவு சமத்தா இருக்கு பாரு, உங்க மாமா பையன் பாரு எவ்வளவு புத்திசாலியா இருக்கான் பாரு, நீ மக்கு மாதிரி வளர்றீங்க, உங்க அக்கா பாரு எவ்வளவு அழகா இருக்கா பாரு, நீ இப்படி இருக்கிய. தயவு செய்து இந்த கம்பேரிசனே பண்ணாதீங்க. கடவுள் நம்ம ஒவ்வொருத்தரையும் படைக்கும் போது தனித்தனி களிமண் எடுத்து தனித்தனி சாஃப்ட்வேரை உள்ள வச்சு தான் அனுப்புறாரு. நீங்க எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா புல்டோசர் வச்சு அடிச்ச மாதிரி வளர்க்க முடியாது. அதாவது அதனுடைய தனித்தன்மைக்கு இன்னையில இருந்து அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா விட்டுருங்க. அதனால எவ்வளவு புட்சாலித்தனமா இருக்கு. உலகத்துல எவ்வளவோ பிள்ளைகள் இருக்கு, எனக்குன்னு வந்து இப்படி பிறந்துட்டியே அப்படின்ற இந்த சலிப்பு எலிப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு அது பாட்டுக்கு அது வளரும், அது அதனுடைய இயல்புல வளரும். தயவு செய்து இந்த கம்பாரிசனை விட்டுருங்க. 2வது, சின்ன குழந்தையிலேயே வளர்ற பருவத்திலேயே நீ என்ன ஆக போற, டாக்டர் ஆவியா, இன்ஜினியர் ஆவியா, நீ ஆர்கிடெக்ட் ஆவியா அப்படின்னா அது நான் என்ன சொல்லணும், நான் பெரிய ஆள் ஆவேன் அவ்வளவுதான் சொல்லுவது. வீட்டுக்கு எப்படி வயசாகுது, எனக்கு வயசுதான் ஆகும் அப்படின்னு தேவையில்லாம போட்டு நீ அதான் உங்க கனவுகளை, உங்களுக்கு நிறைவேறாத கனவுகள் 1000 இருக்கும். ரைட்டுங்களா? நீங்க பரீட்சையில் எழுதி ஃபெயில் ஆனதையெல்லாம் பிள்ளைய எழுத சொல்லி பாஸ் பண்ண சொல்றது எவ்வளவு பெரிய கொடுமை. நம்மளால முடியாத வேலையை அந்த பிள்ளை செய்யணும்னா அதுக்கு என்ன தலையெடுத்தா போப்பா அப்படின்னு. ரைட்டுங்களா? அதை மாத்திரம் செய்யாம நம்ம கனவுகளை, உங்க கனவுகள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுவா மூட்டு எழணும். ஒரு மலர் எப்படி தாமரை மலர் காலையில சூரியனை பார்த்த உடனே தன்னறியாம மலர்கிறதோ,
அல்லி மலர் எப்படி சந்திரனை பார்த்தோம்னா தன்னறியாம மலர்கிறதோ அப்படி இயல்பாக முகிழ்க்கணும். இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நிகழணும். குழந்தைகளுக்குள்ள கனவுகள் தானா இயல்பா பூக்கணும், நிகழணும். அதை கம்பாரிசன்னாலேயோ பெற்றோர்களுடைய உந்துதல்னாலேயோ அதை உருவாக்க முடியாது. ஒரே ஒரு வேண்டுகோள் தான், தயவு செய்து உங்களுக்கு பிள்ளைகளோட நேரம் செலவழிக்கிறதுக்கு பொறுமை இல்லைங்கிறதுக்காக செல்போனை கையில் கொடுத்து பழக்காதீங்க. கேட்டீங்களா? அது ஒரு மிகப்பெரிய வியாதியாக மாறிடும். எனக்கே அந்த வியாதி இருக்கு. கேட்டீங்களான்னு ஒரு அரை மணி நேரம் மேடையில் இவங்க 2 பேரும் பேசுனாங்கன்னு வைங்க, பையில இருந்து செல்போனை எடுத்துட்டு இப்படி பார்க்க ஆரம்பிச்சுங்க. அப்போ நல்ல வேலை இங்கே யாரும் செல்போன் பார்க்கல. முதல்ல உங்களுக்கெல்லாம் அவங்க பாராட்டி ஒரு பெரிய கைதட்டல். இந்த ஆள் பேசிட்டே இருக்காரு, நீங்கள் வாட்டுக்கு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாட்ஸ்அப்பில் அதில் ஸ்டேட்டஸ் வேறு போட்டுருவோம், ஒரு ஆள் மொக்கை போட்டு கொடுக்குறாரு. அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் இருக்கிறதுங்கிறதே ரொம்ப பெரிய பாராட்டுகள். அதனால் தயவுசெய்து அந்த மாதிரி செல்ஃபோனை மாத்திரம் கொடுக்காதீங்க. மேடத்துக்கு ஒரு சின்ன சஜஷனும் கூட, இந்த ஏப்ரல் மே மாதத்தில் நம்ம பொறியாளர் நகரில் உங்கள் இந்த வாவ் கிட்ஸ்க்குன்னா சின்ன குழந்தைகள் தான் இருந்தாலும் நீங்கள் மே மாதத்தில் ஒரு சம்மர் கேம்பை உங்களுடைய வளாகத்தில் நீங்கள் நடத்துனீங்கன்னு வைங்க, அப்போ பாருங்கள் நம்ம ஆளுகளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குங்க. அவங்களால மே மாதம் இந்த பிள்ளைகளை வீட்டில் வச்சு அவங்களால காலம் தள்ள முடியாது. ரைட்டுங்களா? ஒரு கேம்ப் மாத்திரம் நடத்துங்க, உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு இடம் பத்தாத அளவுக்கு ஆள் வந்து சேர்ந்துடும். பொறியாளர் நகரில் 100 பேருக்கு மேலே குழந்தைகள் வந்து சேர்ந்துடும். ஏன்னா ஒரு குழந்தைய வீட்டுக்குள்ளே வளர்க்குறதுக்கே நம்ம படுற பாட்டு இருக்கே. எல்லாரும் அதனால தான் எங்கள் ஜெனரேஷன்லலாம் ஒரு குழந்தை நிறுத்த ஆரம்பித்தோம். எல்லாம் 2000 எல்லாரும் ஒரு குழந்தை 2 குழந்தையோடு நின்றுட்டோம். ரைட்டுங்களா? அப்படி தான் நம்ம படிச்சிட்டோம். அப்போ இத்தனை குழந்தைகளை பார்ப்பது என்பது 17ங்கிறது வந்து ஒரு தொடக்க எண். அவ்வளோதான். இன்னும் அது பல்லாண்டு வளர்ந்து நூற்றுக்கணக்கான குழந்தைகளினுடைய நினைவு பொதிகளோடு இணைந்த ஒரு நிறுவனமாக வாவ் கிட்ஸ் கன்னா அமைப்பு வளரணும் என்பதையும், இதில் சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், ஏன்னா ஆசிரியர் பணியை போல அர்ப்பணிப்புள்ள ஒரு பெரிய பணி கிடையாது. அதுலேயும் சாருமதி ரொம்ப பாராட்டுக்குரியவர். ஏன்னா எங்கள் நவராத்திரி கலை விழாவில் அந்த 8 குழந்தைகளை ஆட வைக்கிறதுக்குள்ள அதுபட்ட பாட்டு இருக்கே, அப்போ தான் எங்களுக்கு தெரியும். அதனால் அப்படி கடுமையாக தொண்டாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள், இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள், அதுலேயும் குறிப்பாக தாத்தா பாட்டி, தயவுசெய்து உங்களுக்கு உங்கள் மாமியாரை பிடிக்கலைங்கிறதுக்காக குழந்தைய மாமியார்கிட்ட விடாமல் இருந்துறாங்க. உங்களுக்கு பிடிக்காது மாமியார், ரைட்டுங்களா? ஆனால் அதுக்காக இல்லை, தாய் தந்தையரை விட கிராண்ட் பேரண்ட்ஸ், தாத்தா பாட்டி தான் குழந்தைகளோட இணக்கமாக வாழ முடியும். அவங்க உலகத்துக்குள்ள, ஒரு சார் சொன்ன மாதிரி, அவங்க உலகத்துக்குள்ள ரொம்ப எளிமையா போகக்கூடிய வாய்ப்பு தாத்தா பாட்டிக்கு தான் இருக்கு, உங்களுக்கு இருக்காது. அதனால தயவுசெய்து, நான் கூட இப்ப நினைச்சேன், எனக்கு 60 வயசாச்சு, 64 வயசாச்சு, திரும்ப முதல்ல இருந்து கடவுள் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாருன்னா ஒரு குழந்தைய இன்னும் சிறப்பா வளர்க்கலாமேங்கிறது அறிவே எனக்கு 64 வயசுல தான் வருது. அப்ப எனக்கே 64 வயசுனா, அப்போ உங்களுக்கு 24, 34 வயசுல எல்லாம் ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு முழு பக்குவம் எல்லாம் வராது. நாம் எல்லாம் கூட்டா சேர்ந்து தான் அந்த குழந்தையை சிறந்த குழந்தைய ஆக்கலாம். இங்கே பின்னால் உட்கார்ந்துருக்கிறதுல எத்தனை உயர்ந்த மருத்துவர்கள், எத்தனை உயர்ந்த விஞ்ஞானிகள், எத்தனை உயர்ந்த தத்துவ ஞானிகள், எத்தனை உயர்ந்த சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. 2026 நமக்கு தெரியாது. 2050 உலகம் போற்றக்கூடிய குழந்தைகள் இந்த 17 பேர்ல யாரோ சில பேர் இருக்கலாம், ரைட்டுங்களா? அதை அறியக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடையாது. நாம வெறுமனே அவர்களுக்கு ஒரு பாதையை அமைத்து கொடுக்கிற எளிமையான ஒரு வேலையை மாத்திரம் நாம் செய்தால் போதும். அதற்கு வாவ் கிட்ஸ் கன்னா துணை நிற்கும், வழிகாட்டும். உங்களுடைய ஒத்துழைப்பை மீண்டும் கோரி வாழ்த்துக்கள் பல கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க பல்லாண்டு. Thank you, sir, for your motivational speech.
studying junior KG. Me and my friends are coming up with Thirsty Crow moral story. Once there was a crow which was very thirsty. He started searching for water, but he could not find water. At last, he found water from the little on the pot. The crow picked its drop in the pot. The water level rose up slowly. The crow ran toward them, flew. Moral of the story: every problem has a solution. Sneak to find it. Papaya, papaya, banana, fruit salad, apple, orange, pineapple, banana, fruit salad, action sugar, action honey, mix it well, yummy, fruit salad. Hello everyone, I am Samari studying junior KG. We show how to match for a good